Good morning. Welcome to day 12 of my November 30-day challenge. இன்னைக்கு வந்து November 12 and Wednesday morning. லிட்ரலாக 6:02 சம்திங் அந்த டைமுக்கு தான் நான் எந்திரிச்சேனே. 6:30க்கு நான் பஸ் பிடிக்கணும். அவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சேன். அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அலாம் அடிச்சிருக்கேன், எனக்கு கேட்கல. அம்மாவுமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா எழுந்து தான் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி என்னை எழுப்புனாங்க. எப்படி கிளம்புனேன்லாம் தெரியல, எப்படியோ கிளம்பிட்டேன். கரெக்டாக பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்றுட்டேன். பஸ்ஸு 5 minutes லேட்டு, பட் நான் கரெக்டாக போயிட்டேன். எப்படி கிளம்புனேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் 2 லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் 3 லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அசைன்மெண்ட் டியூ டேட் வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே, நாளைக்கு தேர்ஸ்டே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு நான் வந்து ஃப்ரைடே எனக்கு மாடல் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஹாஃப் டே எனக்கு மாடல் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அதுக்காக நான் தேர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு அசைன்மெண்ட் வேலை வச்சுருந்தா என்னால் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எக்ஸாம் ஒழுங்காக பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் அசைன்மெண்ட் எழுதுகிற வேலை மட்டும்தான் பண்ணேன். வேறு எந்த வேலையுமே பண்ணல. உட்காந்து எழுதல. லிட்டரலாக பெட்டில் படுத்துட்டு தான் எழுதிட்டு இருந்தேன். டயர்டாக இருந்துச்சு. ஸோ படுத்துகிட்டே எழுதிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிளிப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எழுதிட்டே இருந்தேன். லிட்ரலாக 10:47 கிட்ட தான் நான் வந்து அசைன்மெண்ட் எழுதியே முடித்தேன். ஸோ அசைன்மெண்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே படிக்கல, அவ்வளோதான். ஸோ day 12 ஓவர். day 13 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.